வேதாகம பட்டணங்கள் நகரங்கள் என்கின்ற இந்த தொடரில் வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு ஒவ்வொரு வேதாகம நகரங்கள் பற்றி, அப்போது அது எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கின்றது, இந்த நகரங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த ஆதாரங்கள் என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்கின்ற வரலாற்று தகவல்களை விரிவாக பார்த்து வருகின்றோம். இந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு நீங்கள் பைபிளை படிக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த 6வது எபிசோடில் மம்ரே என்கின்ற பட்டணத்தை பற்றி, இதற்கும் வேதாகமத்துடன் இருக்கும் சம்பந்தம் பற்றி விரிவாக பார்ப்போம். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். நாம் இதுவரை பார்த்த நகரங்களைப் போல பெயரை சொன்னவுடனே இந்த ஊர் எனக்கு தெரியுமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பரிச்சயமான இடம் அல்ல இந்த மம்ரே. ஒருவேளை வேதாகமத்தை கோடு போட்டு படிக்கின்ற வேத பிரியர்களுக்கு வேண்டுமானால் மம்ரே என்று சொன்னவுடன் ஞாபகத்திற்கு வரலாம். ஏனென்றால் வேதாகமத்தில் வெகு சொற்ப வசனங்களே மம்ரேவை பற்றி வருகின்றது. நம் அனைவருக்கும் தெரிந்த ஆபிரகாம் இங்குதான் குடியிருந்தார் என்பதை தவிர வேறு எந்த சரித்திர புகழ்ச்சியும் இந்த மம்ரேவிற்கு கிடையாது. இப்படியாக குறைவாகவே மம்ரேவை பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அகழ்வாராய்ச்சிகளில் இந்த மம்ரேவிற்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு. நமது வேதாகமம் 2 மம்ரேக்களை பற்றி சொல்கின்றது. முதலாவது ஆபிரகாம் குடியேறிய பூமி. இங்கு ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டார் எனவும், இங்குதான் கர்த்தர் முதன்முறையாக ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்பதையும் ஆதியாகமம் 13:18, 18:1 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த மம்ரே எங்கு இருக்கின்றது என்று சொல்ல வேண்டுமானால் இது எபிரோனுக்கு வடக்கே சரியாக 3.2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. மைல் கணக்கில் சொல்ல வேண்டுமானால் 2 மைல். 2வது மம்ரே ஒரு ஊர் அல்ல, ஒரு நபர். ஆதியாகமம் 14, 13, 34 வசனங்களின்படி சோதோமில் குடியிருந்த லோத் ஏலாமின் கூட்டணி ராஜாக்களினால் சிறைபிடிக்கப்பட்டு போனபோது அவர்கள் கையிலிருந்து மீட்பதற்காக ஆபிரகாமுடன் துணைக்கு சென்ற எமோரிய பிரதானியின் பெயர் மம்ரே. ஆனால் நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருப்பது நகரமாகிய மம்ரே பற்றிதான். தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்த ஆபிரகாம் குடியேறியது மம்ரே என்பதை நாம் பார்த்தோம். இந்த இடம் மம்ரே என்று அழைக்கப்படுவதற்கு முன்பாக ராமோத் ஏல் காலில் என்று அழைக்கப்பட்டது. இந்த மம்ரே நகரத்தில் பெரிய மரங்களின் அருகில் ஆபிரகாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டியதாக வேதாகமம் குறிப்பிடுகின்றது. ஆதியாகமம் 13:18 காணப்படும் இந்த சம்பவம் NKJV நியூ கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கின்ற ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் தான் சற்று விளக்கமாக பை த டெரேபின் ட்ரீஸ் ஆஃப் மம்ரே என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் பைபிளிலும் நியர் த கிரேட் ட்ரீஸ் ஆஃப் மம்ரே என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் நமது தமிழ் வேதாகமத்தில் மரம் பற்றிய வார்த்தை இல்லை. சோதோமுடன் ஒப்பிடும்போது சற்று வளம் குறைந்த பூமியாக இந்த மம்ரே இருந்தாலும் கூட மரங்களுக்கு மட்டும் மம்ரேயில் பஞ்சம் இல்லை. இந்த மம்ரேயில் ஒரு நீண்ட நெடி உயர்ந்த மரம் ஒன்று இன்றும் கூட இருக்கின்றது. சில்வர் ஓக் என்கின்ற வகையை சேர்ந்த இந்த மரத்தின் கீழ்தான் ஆபிரகாமின் பலிபீடம் இருந்திருக்க வேண்டும் என்று கண்டுபிடித்திருக்கின்றனர். இதற்கு காரணம் இங்குள்ளவற்றில் மிகவும் உயரமானது இந்த மரம்தான். நீங்கள் நிச்சயமாக ஓக் மர வகைகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஓக் வகை மரங்கள் வானளவிய வளர்ச்சி படைத்தவை, நீண்ட நாட்கள் வாழக்கூடியவை. நீண்ட நாள் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழக்கூடியவை. இந்த மம்ரேயில் காணப்படுகின்ற இந்த உயரமான மரத்தை உள்ளடக்கி ஒரு பெரிய ஆலயம் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. 214 அடி நீளமும் 160 அடி அகலமும் கொண்ட இந்த பிரம்மாண்டமான ஆலயம் கான்ஸ்டன்டைன் மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. ஒரு முறை இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகிய கான்ஸ்டன்டைனுடைய மாமியார் யூட்ரோபியா இந்த இடத்தை பார்வையிட்ட போது இந்த மரத்திற்கு கீழாக ஒரு மேடையும் அதில் நிறைய புறஜாதி தெய்வ வழிபாட்டு விக்கிரகங்கள் இருப்பதை கண்டார். நமது முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஜீவனுள்ள தேவனுக்கு கட்டிய பலிபீடம் இப்போது அந்நியர்களின் பலிமேடையானதை யூட்ரோபியா விரும்பவில்லை. உடனே தன் மருமகனாகிய கான்ஸ்டன்டைனுக்கு ஒரு கடிதத்தை எழுதி இந்த மரத்தை சுற்றிலும் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாமியார் சொல்லுக்கு மறுப்பேது. உடனேயே ரோம பேரரசனாகிய கான்ஸ்டன்டைன் இந்த மரத்தை சேதப்படுத்தாமல் உள்ளடக்கி ஒரு பிரம்மாண்டமான பேராலயத்தையே கட்டிவிட்டார். 3வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் தென்மேற்கு பகுதியில் ஒரு பெரிய கிணறும் இருந்திருக்கின்றது.
அந்த கிணறு ஆபிரகாமின் காலத்தில் இருந்து இருக்கின்றது என்று கருதப்படுகின்றது. இந்த மம்ரே நகரத்தில் ஆபிரகாம் வாழ்ந்தது பற்றி நமக்கு தெரியும். ஆனால் இந்த மரத்தின் கீழ்தான் அவர் தேவனை தொழுது கொண்டாரா என்பது பலருக்கும் சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அப்போதுதான் இந்த இடத்தில் அகழ்வாராய்ச்சி துவங்கியது. கிபி 1920 தான் ஆரம்பித்தனர். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்காக இந்த பகுதியை ஆராய்ந்தவர் ஏஇ மடேர். அவர் இந்த பகுதிக்கு சென்று இந்த மரத்தையும் இதன் சுற்றியுள்ள பகுதிகளையும் சுமார் 7 ஆண்டுகள் ஆராய்ந்து பார்த்தார். இந்த மரத்தை கார்பன் டேட்டிங் மற்றும் பேவ்மெண்ட் டேட்டிங் முறைகளில் ஆராய்ந்த போது இது கிமு 2104 சேர்ந்தது என்று கண்டுபிடித்தார். நமது முற்பிதாவாகி ஆபிரகாம் வாழ்ந்த காலம் என்ன தெரியுமா? கிமு 1996 இருந்து 1822 வரை. இந்த கிமு ஆண்டுகள் பின்னில் இருந்து இறங்குமுகமாக வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படியாக கணக்கிடப்பட்ட போது இந்த மரம் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 8 வருடத்திற்கு முன்பாகவே இருந்திருக்கின்றது என்பதை கண்டுபிடித்திருக்கின்றனர். ஆபிரகாம் மம்ரேக்கு குடிவந்த போது அவருக்கு வயது 75. அப்போது இந்த மரத்திற்கு கீழே அவர் பலிபீடம் கட்டிய போது இந்த மரத்திற்கு கிட்டத்தட்ட 83 வயது இருந்திருக்கும் என்று கணிக்கப்படுகின்றது. இந்த வானளவிய மரம் பற்றி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பயணிகளின் குறிப்புகளிலும் காணப்படுகின்றது. நமக்கு தெரிந்த சரித்திர ஆசிரியராகிய ஜோசபஸ் என்பவரின் குறிப்பிலும் கூட மிக பெரிய மரம் எப்ரோனில் இருந்து 6 பர்லாங் தொலைவில் இருந்தது என்கின்ற குறிப்பும் காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோக 1965 ஜி ஆம்ஸ்ட்ராங் என்பவர் பல அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்டு பூமியை சற்று இவர் அகழ்ந்து பார்த்தபோது கல்லிலும் இரும்பிலும் செய்த நிறைய ஆயுதங்களை கண்டெடுத்திருக்கின்றார். ஒரு ஆப்பிளை நீங்கள் கையில் எடுக்கும்போது உங்கள் கை எப்படி இருக்குமோ அதே அமைப்பில் 5 உலோக விரல் பதித்த ஈட்டிகள் அந்த காலத்திலேயே பழக்கத்தில் இருந்திருக்கின்றது. மேலும் பட்டையான வாள்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆபிரகாம் வாழ்ந்த காலம் மிக பழைய காலம். இராணுவ யுத்தமெல்லாம் சரிவர முறைப்படுத்தப்படாத காலம். ஆபிரகாம் வாழ்ந்த காலகட்டத்தில் ஊர் தலைவர்கள்தான் ராஜா என்று சொல்லப்பட்டனர். ஆனாலும் கூட அந்த காலத்திலேயே யுத்தத்திற்கு போவதற்கென்று தோளினாலும் தோல் வாரினாலும் ஆன உடைகளை வைத்திருந்திருக்கின்றனர். ஆதியாகமம் 14:14 வேதாகமம் சொல்கின்றது, தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆபிரகாம் ஆயுதம் தரிப்பித்து என்று வருவதை பார்க்கின்றோம். இப்படியாக சண்டைக்கு போவதற்கென்று ஆபிரகாம் ஆயுத உடைகளை வைத்திருந்தார் என்பதை இந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்வதற்கு முன்பாகவே வேதாகமம் பல வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டதல்லவா? அதுபோக ஆராய்ச்சிகளில் கிடைத்த ஆயுதங்களில் இன்னும் சில உளவிற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கின்றது. தலையை நாம் சொரியும் போது நமது கை எப்படி இருக்குமோ அதே ஷேப்பில் இரும்பாலான கலப்பைகள் கிடைத்திருக்கின்றது. அந்த காலத்து மக்களின் பிரதான தொழில் விவசாயமும் ஆடு மேய்ப்பதும் தான். நமது முற்பிதாவாகிய ஈசாக்கு விவசாயத்தில் பேர் பெற்று விளங்கியதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? இது தவிர ஆபிரகாம் காலத்தியது என்று டெரோமேக்னெட்டிக் டேட்டிங் மூலம் நிரூபிக்கப்பட்ட மற்றொரு ஆயுதம் வித்தியாசமாக இருக்கின்றது, ஆச்சரியமாகவும் இருக்கின்றது. இது 1/2 அடி நீளமான ஒரு கல். தட்டையான இந்த கல்லின் மேல் பரப்பு வலுவழுப்பாக்கப்பட்டிருக்கின்றது. 5 இன்ச் அகலம் இருக்கின்ற அதன் மேற்பரப்பில் ஒரு கோடு மாதிரி நெடுக்க செதுக்கி எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதோடு இணைந்து பள்ளத்தில் பொருந்துகின்ற மாதிரி ஒரு கத்தி இணைக்கப்பட்ட மற்றொரு கல்தட்டை. வித்தியாசமாக இந்த கருவி இருந்திருக்கின்றது. இந்த கருவியை எதற்கு பயன்படுத்தினார்கள் என்று பல ஆண்டு காலமாக மண்டையை குடைந்து கொண்டனர் ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் 1968 கிடைத்த ஒரு மர சிற்பத்தில் இதற்கு விளக்கம் கிடைத்தது. அந்த சிற்ப ஓவியத்தில் ஒரு பையனுக்கு விருத்த சேதனம் செய்வது போல படம் வரையப்பட்டிருந்தது. விருத்த சேதனம் செய்பவர்களின் கையில் இதே ஆயுதத்தை அவர்கள் கண்டனர். விருத்த சேதனம் செய்விக்கும் முறை ஆபிரகாம் தேவனோடு பேசிய பின்பு உடன்படிக்கை செய்த பின்புதான் அறிமுகமானது அல்லவா? தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே 13 வயதான இஸ்மவேலும் 99 வயதான ஆபிரகாமும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டனர். ஆபிரகாமின் வீட்டு மனுஷராகிய திரளான ஆட்களும் விருத்த சேதனம் செய்யப்பட்டனர் என்று ஆதியாகமம் 17:23 முதல் 27 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். இப்படியாக ஆபிரகாம் செய்த இந்த காரியத்தை கேள்விப்பட்ட மற்ற இனத்து மக்கள் சிலரும் விருத்த சேதனம் செய்யும் பழக்கத்தை கை கொண்டிருந்தனராம். இந்த பழக்கம் மம்ரே பகுதியில் வெகுவாக பரவியிருந்ததினால்தான் இதற்கென்று கூர்மையான ஆயுதத்தை கல்லில் செய்து பயன்படுத்தி இருக்கின்றனர்.
விருத்த சேதனத்திற்கென்று இந்த கல் ஆயுதம் பரவலாக பயன்படுத்தப்பட்டதினால்தான் அவசரமாக விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் மோசேயின் மனைவியாகிய சிப்போராலும் கூட கருக்கான கல்லை பயன்படுத்தி இருக்கின்றாள் என்பதை நாம் யாத்திராகமம் 4:25 பார்க்க முடிகின்றது. அதுபோக இந்த மம்ரே நகரத்தில் வியாபார வெள்ளியும் பாத்திரம் செய்யும் வெள்ளியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஒருவேளை இந்த மம்ரேக்கு போனால் கண்டிப்பாக ஆபிரகாமின் மரத்தை பார்த்து விட்டு வாருங்கள். இந்த மம்ரே நகரம் நமது வேதாகமம் எவ்வளவு உண்மையானது, வேதாகமத்தில் சொல்லியிருக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் எவ்வளவு உண்மையானது என்பதை வரலாற்று ஆராய்ச்சிகளின்படி உறுதி செய்கின்றது. அடுத்த வாரம் வேறொரு நகரத்தை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இந்த வேதாகம நகரங்கள் என்கின்ற தொடரில் முதல் 5 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.